டேய் ஏண்டா உங்களுக்கு எல்லாம் இன்னும் பொழுதே விடலையா? மத்தவங்க மாதிரி பொழுது விடிஞ்சு வெளியே போகணும்னு ஆசை. ஆனா எங்க போறதுன்னு தெரியல. என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? என்ன தருவோம்? உங்களுக்கு விருந்து வச்சு உங்க கூட சாப்பிடலான்னு வந்தேன். ஐயோ ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் பல்ல விளக்கிட்டு வந்துடுறேன். ஏய் என்ன நக்கலா? 6 மாசத்து வாடகை பாக்கி. 7 மாசம். கரெக்டா வாய் விடுறா. பர்ஸ்ல பணம் இருந்தா தந்துட மாட்டோமா? ஐயோ உங்ககிட்ட தான் பர்ஸே இல்லையே, அப்புறம் பணம் எங்க இருந்து வரும்? சாரி மேடம், கூடிய சீக்கிரம் எங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சிரும். உங்க வாடகை கொடுத்துரும். சரி கணேஷ், அடுத்த வாரத்துக்குள்ள என் வாடகை வரல, என் வீட்டுல இருக்கிற எல்லா துணியும் துவைச்சு 100 குடம் தண்ணி அரைச்சு என் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். புரிஞ்சுதா? புரியுதுங்க. ஏய் தள்ளு. அடங்கடா மச்சான். மனசுக்குள்ளே பாரம் வந்தல்லோ 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 வந்த. சார் எப்படி சார், எப்படி சார் உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது? எப்படி? கஞ்சாங்கட அறிவே இல்லாம. அறிவுன்னா அதாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லன்னு கேக்குறான். அப்படின்னா ஏங்க அந்த லூசு மோனிகாவோட அப்பா தான் நீங்க? டேய் அப்பா, எனக்கு எப்படா கல்யாணம்? நான் உனக்கு ஆப்பிரிக்காவுல ஒரு அழகான மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன். அவங்களோட தான் உனக்கு கல்யாணம். இப்படி இடத்த காலி பண்ணு. அப்பா இல்ல, அப்பாவி. அடப்பாவி. அப்படா வரட்டா? போயிட்டு வாங்க.